அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹுதைபியா உடன்படிக்கையும் அபு ஜந்தல் அபு பசீர் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகியோரின் சம்பவங்களும் பார்த்து வருகிறோம். நண்பரே, உம்முடைய இந்த வாள் மிக நேர்த்தியானதாக இருக்கிறதே என்று புகழ்ந்து கூறினார்கள். புகழை விரும்புகிறவன் சிறிது முகஸ்துதியில் தன்னை மறந்து மகிழ்ந்து விடுவது போலவே அவனும் உரையிலிருந்து வாளை உருவிக்கொண்டு, ஆம், நான் பலர் மீது இதனை பிரயோகித்து அனுபவம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அந்த வாளை அபூ பஸீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கொடுத்தான். அவர்கள் அவன் மீதே அவ்வாளை வீசி பதம் பார்த்து முடித்தார்கள். இதனை பார்த்த அவனுடைய மற்றொரு நண்பன் அடுத்து தன்னையும் பதம் பார்த்து விடுவார் என பயந்து அங்கிருந்து வேகமாக ஓடி சென்று திரும்பவும் மதீனா வந்தடைந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்திற்கு வந்து, என்னுடைய நண்பன் இறந்து விட்டான், இனி அடுத்தவன் நான் தான் என்று விபரத்தை கூறினான். சற்று நேரத்தில் அபூ பஸீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அங்கு வந்து சேர்ந்து, யா ரசூலல்லாஹ், தாங்கள் தங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றி என்னை அவ்விருவருடன் மக்காவுக்கு திருப்பி அனுப்பிவிட்டீர்கள். தங்களின் பொறுப்பு முடிந்துவிட்டது. பிறகு நான் பொறுப்பேற்க வேண்டிய நிலையில் அந்த மக்காவாசிகளுக்கும் எனக்கும் எவ்வித உடன்படிக்கையும் இல்லை. அவர்கள் என்னை இஸ்லாத்தை விட்டு தடுக்கிறார்கள். அதனால் தான் இவ்வாறு செய்தேன் என்று கூறினார்கள். இதனை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவருடன் உதவிக்கு யாரும் இருந்திருப்பின் இது போர் மூட்டக்கூடிய செயலாக அல்லவா அமைந்திருக்கும் என்று கூறினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வார்த்தையை கேட்ட அபூ பஸீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்போதும் என்னை தேடிக்கொண்டு மக்காவில் இருந்து எவரேனும் வந்தால் நான் திரும்பவும் அங்கு அனுப்பப்பட்டு விடுவேன் என்பதை புரிந்து கொண்டு அங்கிருந்து வெளியேறினார்கள். கடற்கரையோர பகுதியுள்ள ஒரு இடத்திற்கு வந்து சேர்ந்து அங்கேயே தங்கிக் கொண்டார்கள். இச்செய்தி மக்காவாசிகளுக்கு தெரிந்தது. ஹுதைபியா உடன்படிக்கையின் போது மக்காவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருந்த அபூ ஜந்தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் செய்தி தெரிந்து காஃபிர்களுக்கு தெரியாமல் மறைந்து அபூ பஸீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். இவ்வாறே புதிதாக முஸ்லிம் ஆவோர் எல்லாம் அபூ பஸீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் போய் சேர்ந்து கொண்டிருந்தார்கள்.